जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஈசனும் ஆசானும். பலனளிப்பவன் ஈஸ்வரனே. பக்தி செலுத்துவதால் முக்தி கிடைத்துவிடும் என்று சொன்னால் நாம் செலுத்தும் அந்த பக்தியே நேராக முக்தியை கொடுத்து விடுகிறது என்று அர்த்தமில்லை. நாம் செய்கிற எதுவுமே தானாக எந்த பலனையும் தருவதில்லை. பலன்களை தருகிற பலதாதாவாக ஈஸ்வரனே இருக்கிறான். அவன்தான் பாப புண்ணியம் பார்த்து எல்லாருக்கும் எல்லா பலனையும் கொடுக்கிறான். அவ்விதத்தில் நாம் பண்ணுகிற பக்திக்கு பலனாக அவன் பரம கிருபை செய்து ஞானத்தை தந்து அந்த ஞானத்துக்கு பலனாக மோக்ஷானுபூதியை கொடுக்கிறான். ஆக பலன் தருவது நாம் பண்ணும் பக்தியே அல்ல, அதற்கு பிரதியாக ஈஸ்வரன் செய்யும் கிருபைதான் பலனை தருவது. பக்தி நிஜமானதாக இருந்தால் பக்தி பண்ணுகிறவன் அதற்கு பிரதியே எதிர்பார்க்க மாட்டான். பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்து விட்டால் அது வியாபாரம் தானே ஒழிய பக்தி இல்லை என்றே பாகவதாதி நூல்களில் சொல்லியிருக்கிறது. இப்படி பக்தன் பிரதி வேண்டாமல் இருந்தாலும் இவனிடம் இருந்து நிஜமான பக்தியை பெற்றுக்கொண்ட பகவானுக்கு மனசு கேட்குமா? அதனால் அவன் கிருபை பண்ணத்தான் பண்ணுவான், ஞானத்தை அனுகிரகிக்கத்தான் செய்வான். பக்தனை சம்சாரத்தில் இருந்து விடுவித்து மோக்ஷத்தில் சேர்க்கத்தான் செய்வான். 2 கிருபைகளா? குருவே ஈஸ்வரன், ஈஸ்வரனே குரு என்கிற போது குரு கிருபை என்ற ரூபத்தில் இந்த மகா பெரிய பலனை அவன் கொடுத்து விடுகிறான் என்று அர்த்தமாகிறது. முதலில் குருவாக உபதேசம் பண்ணுகிறான். அது மூளை லெவலோடு நிற்காமல் அந்தராத்மாவுக்குள்ளே புகுந்து அனுபவமாக வேண்டுமானால் நாம் பரிபூரணமான பக்தியை அந்த குருவிடம் செலுத்த வேண்டும். இதற்கு பிரதியாக குரு பரம கிருபை பண்ணுகிற போது பிரத்யக்ஷமான அனுபூதி பிறக்கும். 2 பேரிடம் பக்தியா என்கிற மாதிரியே 2 பேருடைய கிருபையா? ஈஸ்வர கிருபை என்று ஒன்று, குரு கிருபை என்று ஒன்று. இப்படி 2 கிருபைகளா என்ற கேள்வி வந்தால் பதில் சொல்வது கஷ்டம்தான். ஒருத்தனுக்கு ஞான பிரகாசம் உண்டாக்குவதில் குரு ஈஸ்வரன் என்ற 2 பேரின் கிருபைகளில் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை % என்று கணக்கு பார்க்க வேண்டியதாகும். சிரிக்கிறார். ஞான பிரசாதம் என்பது 2 கிருபைகளுக்கிடையில் பங்கு போட்டு நடத்தக்கூடிய விஷயம் இல்லை என்றும் ஈஸ்வரன் என்ற ஒருத்தனுடைய ஒரே கிருபைதான் குருவின் மூலமாக குரு கிருபை என்பதாக வருவதும் என்றும் ஆலோசித்து பார்த்தால் தெரிய வரும். எல்லா வணக்கமும் போய் சேருவது ஒருவனையே. எல்லா தேவர்களுக்கு செய்யும் நமஸ்காரமும் ஒரே ஈஸ்வரனைத்தான் போய் சேருகிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது. சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. ஒரே பரமாத்மாதான் பல சுவாமிகளாக ஆகியிருக்கிறது. ஆசாமிகள் அத்தனை பேராகவும் கூட அதுவேதான் ஆகியிருக்கிறது. ஆகையால் எந்த சுவாமிக்கு பண்ணும் நமஸ்காரமும் எந்த ஆசாமிக்கு பண்ணும் நமஸ்காரமும் என்றும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏக பரமாத்மாவை தான் சென்றடைகிறது. கேசவம் என்று சொல்லி இருப்பதை கிருஷ்ணர் என்ற அவதாரம் என்றோ அல்லது அநேக தெய்வங்களில் ஒன்றாக இருக்கப்பட்ட விஷ்ணு என்றோ அர்த்தம் பண்ணிக்கொள்ள கூடாது. க அ ஈஷ வ என்ற 4 வார்த்தைகளும் சேர்ந்து கேசவ என்றாகி இருக்கிறது. க என்றால் பிரம்மா, அ என்றால் விஷ்ணு. வேத புராணாதிகளில் பல இடங்களில் பிரம்மா விஷ்ணுக்களுக்கு இப்படி முறையே க என்றும் அ என்றும் பெயர் சொல்லி இருக்கிறது. ஈஷ என்பது சிவன் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. க அ ஈஷ 3ம் சேர்ந்து கேஷ என்றாகும். அதாவது பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களான திரிமூர்த்திகளை கேஷ என்பது குறிக்கும். வ என்பது தன்வசத்தில் வைத்துக் கொண்டிருப்பதை குறிக்கும். திரிமூர்த்திகளை எவன் தன்வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறானோ, அதாவது திரிமூர்த்திகளும் எவனுக்குள் அடக்கமோ அவனே கேசவன். ஆச்சாரியால் இப்படித்தான் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் 23வது நாமம்.
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மூர்த்திகளான மூவரையும் தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பவன் என்றால் அவன் ஏக பரமாத்மாவாகத்தான் இருக்க வேண்டும். எந்த சாமிக்கும் ஆசாமிக்கும் செய்கிற நமஸ்காரத்தை அந்த சாமிக்குள் ஆசாமிக்குள் இருந்து கொண்டு அவன்தான் வாங்கிக் கொள்கிறான். சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. நமஸ்காரம் என்றால் என்ன? உடம்பினாலே தண்டால் போடுகிற மாதிரி காரியமா? இல்லை. இங்கே காரியம் இரண்டாம் பட்சம், பாவம்தான் முக்கியம். பக்தி பாவத்தை பலவிதமாக தெரிவிக்க தோன்றுகிறது. அப்போது பகவானுக்கு முன்னால் தான் ஒண்ணுமே இல்லை என்று மிக எளிமையோடு விழுந்து கிடப்பதை காட்டவே நமஸ்காரம் என்ற கிரியை. ஆக நமஸ்காரம் என்ற கிரியையை சொன்னாலும் அது பக்தி என்ற உணர்ச்சியை குறிப்பதுதான். எவருக்கு செய்கிற நமஸ்காரமும் ஒரே பரம்பொருளான கேசவனுக்கு போய் சேரும் என்று சொன்னால் எவரிடம் செலுத்தும் பக்தியும் பரமாத்மா என்ற ஒருவனுக்கே அர்ப்பணமாகும் என்றே அர்த்தம். ஜெய ஜெய சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர